தேவனுக்கே மகிமை. ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 17 பார்க்கலாம். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாத இருப்பேன். ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் என்னைக்குமே நம்மளை கைவிடாத நல்ல தகப்பனா இருக்கிறார். தாய் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்ற சொல்ற நல்ல தெய்வமா இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னோடய ஜபத்தை கேட்கல, என்னோடய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கல, என் பிரச்சனையே மாறல, எனக்கு பதில் வரலையே, ரொம்ப நாளாக நான் காத்திருக்கிறேன்னு என்று கவலையோடு இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நிச்சயமாக சேவை கொடுக்குறவர். அவர் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். அவர் விடவே மாட்டார், உங்களை மறக்கவும் மாட்டார். கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும். உங்கள் பலவீனங்கள் எல்லாமே மாறும். Amen. God bless you.